வணக்கம். தமிழறிவோம் இந்த தளத்துல நல்ல தமிழறிவோம் என்ற பகுதியின் வாயிலாக பிழையும் திருத்தமும் என்ற புதிய தொடரை தொடங்குகிறேன். இந்த பகுதியில நாம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா, நம்ம அன்றாட வாழ்க்கையில நம்ம கண்ல படுகின்ற சுவரொட்டிகள், பதாகைகள், அறிவிப்புகள், நிறுவன கடை, நிறுவன மற்ற இடங்கள்ல நம்ம பார்க்கிற அந்த பெயர் பலகைகள், இவற்றிலெல்லாம் இருக்கின்ற அந்த பிழைகளை தான் நம்ம பார்க்கிறோம். அந்த பிழைகளை எல்லாம் எப்படி நம்ம திருத்திக்கணும், அந்த பிழைகளுக்கு திருத்தங்களுக்கு சொல்லப்படுகின்ற இலக்கணம்லாம் என்ன அப்படிங்கறதெல்லாம் நாம இதுல விளக்கமா பார்க்க போறோம். இந்த முதல் காணொலியில நாம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு அரசியல் கட்சியோட சுவரொட்டி தான். இந்த சுவரொட்டியில் இருக்கின்ற பிழைகளை நாம சொல்றதுக்கு முன்னால ஒரு முக்கியமான செய்தியை நான் சொல்லிடுறேன். இதை நீங்க ஒரு பொறுப்பு துறப்பா கூட எடுத்துக்கலாம். அதாவது டிஸ்கிளைமர் என்று சொல்லப்படுகின்ற பொறுப்பு துறப்பு என்று கூட நீங்க எடுத்துக்கலாம். இந்த காணொலியில சுட்டிக்காட்டப்படுகின்ற சுவரொட்டிகள், அறிவிப்புகள், பதாகைகள் இவற்றுடைய உரிமையாளர்களை நாம் எந்த விதத்திலையும் தாழ்த்தி சொல்வதற்கோ குறை சொல்வதற்கோ இந்த பிழைகளை நாம் சுட்டிக்காட்டவில்லை. மாறாக இந்த பிழைகளை திரித்து கொள்ள வேண்டும். இல்லைன்னா நாம அப்படியே ஏத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா, பார்க்காம அப்படியே விட்டுட்டோம், திருத்தாம அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னா, வருங்கால தலைமுறையினர் இதுதான் சரியான தமிழ் அப்படின்னு அவங்களும் அதை பின்தொடர்வதற்கு ஒரு வாய்ப்பா ஆயிடும், தவறான முன்மாதிரி ஆயிடும் அப்படிங்கிற ஒரே காரணத்தினாலதான் இதை நான் சொல்றேனே தவிர மற்றவர்களை குறை சொல்லணும் என்றோ தாழ்த்தி சொல்லணும் அப்படிங்கறத என்னுடைய நோக்கம் கிடையாது. எனவே சுட்டி காட்டப்படுகின்ற இந்த பிழைகளை என்மேல் கோபமோ வருத்தமோ படாமல் அவர்கள் திருத்திக் கொள்ள முயல வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நான் பாவலர் மா வரதராசன். இலக்கணம், இலக்கியம், ஆன்மீகம் என்று இதுவரை 12 நூல்களை வெளியிட்டிருக்கிறேன். இலக்கண நூல்கள் 3 நூல்கள் வெளியிட்டிருக்கிறேன். தமிழ்நாட்டு அரசின் தூய தமிழ் பற்றாளை விருது உள்பட இதுவரை ஏறத்தாழ 80க்கும் மேற்பட்ட விருதுகளை பெற்றிருக்கிறேன். முகநூலில் பைந்தமிழ் சோலை என்கின்ற ஒரு குழுவின் மூலமாக இலக்கணம் சார்ந்த வகுப்புகளை நடத்தி வருகிறேன். கடந்த 2015 முதல் இதுவரை ஏறத்தாழ 600 பேருக்கு மேல் என்னிடம் யாப்பு பயின்றவர்கள் இருக்கிறார்கள், மரபு கவிஞர்களாக இருக்கிறார்கள். அது மட்டுமில்லாமல் தமிழுடைய இலக்கணங்களையும் செழுமையாக கற்பித்து வருகிறேன். மேலதிக விவரங்களுக்கு இணையத்துல பாவலர் மா வரதராசன் என்று தமிழ்ல நீங்க தட்டச்சு பண்ணீங்கன்னா என்னை பற்றிய செய்திகள் வரும். என்னை பற்றி அறிமுகம் போதும் அப்படின்னு நினைக்கிறேன். வாங்க காணொலிக்குள்ள போகலாம். இந்த சுவரொட்டியில நீங்க பாத்தீங்கன்னா பெரும்பாலும் ஒரே பிழை தான் நிறைய இடத்துல வந்திருக்குது. அது என்ன பிழை அப்படின்னு பாத்தீங்கன்னா, மகர ஈற்று சொல் வறுமொழியில வல்லினம் வரும்பொழுது ஏற்படுகின்ற அந்த புணர்ச்சியில இவங்க தவறு செஞ்சிருக்கிறாங்க. அது அந்த ஒரு தவறு தான் எல்லா இடத்துலயும் வந்திருக்கு. அது போக இன்னும் 2 இடத்துல அவங்க பிழை பண்ணிருக்கிறாங்க. இப்ப நம்ம வரிசையா பாத்திரலாம். வடக்கு கிழக்கு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு குழப்பமான திசையை குறிக்குது. எந்த திசையை சார்ந்தது அப்படிங்கிறதுல இதுல ஒரு குழப்பம் இருக்கு. வடக்கா கிழக்கா? இவங்க சொல்ல வந்தது என்னன்னா, தென் சென்னை வடக்கு பகுதியில் சேர்ந்திருக்கின்ற கிழக்கு பகுதி அப்படின்னு சொல்ல வந்திருக்கிறாங்க. வடக்கு கிழக்கு அப்படின்னு போட்டு வல்லினம் இல்லாம இருக்கிறதுனால இது வடக்கும் கிழக்கும் அப்படின்னு உண்மை தொகையா தான் நாம எடுத்துக்க முடியும். அதனால வடக்கு கிழக்கு இந்த ரெண்டுத்துக்கு நடுவுல இக்கு வரணும். அடுத்து உறுப்பினர் ஆகவும் அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. உறுப்பினர் ஆகவும் அப்படின்னு வரக்கூடாது, உறுப்பினர் ஆகவும் அப்படின்னு வந்திருக்கணும். மாவட்டம் அப்படிங்கிறது நிலைமொழி, செயலாளர் அப்படிங்கிறது வருமொழி. இதுல மாவட்டம் அப்படிங்கிறது மகர ஈற்று சொல். மகர ஈற்று சொல்லுக்கு வருமொழியில வல்லினம் வந்ததுன்னா மகரம் முற்றிலும் கெட்டு அந்த இடத்துல வருமொழியுடைய வல்லினம் மிக வேண்டும். இதுதான் மகர ஈற்றுக்கு சொல்லப்படுகின்ற முக்கியமான விதி. இந்த மகர ஈறு குறித்த இலக்கணம், தொல்காப்பியர் கூறுகின்ற இலக்கணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, புள்ளி மயங்கியல் 319வது நூற்பா, மகர இறுதி வேற்றுமை ஆயின் துவர கெட்டு வல்லெழுத்து மிகுமே. இதுதான் இந்த பிழையை திருத்திக் கொள்வதற்கு நம்முடைய முன்னோர்கள் நமக்கு கூறி சென்ற இலக்கண விதி. மாவட்ட செயலாளர் அப்படின்னு வரணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா கழக தலைமை, இந்த இடத்துலயும் பாத்தீங்கன்னா கழகம் அப்படிங்கிறதுல தான் மகர ஈற்று சொல். அதனால மகரம் கெட்டு கழக அப்படின்னு நிற்கும். தலைமை அப்படிங்கிற வருமொழி சேரும்பொழுது தா என்கின்ற வல்லினம் அந்த இடத்துல மிகணும். கழக தலைமை செயற்குழு உறுப்பினராகவும் அப்படின்னு வரணும். இப்போ பாத்தீங்கன்னா அடுத்ததுல தலைமை செயற்குழு போட்டிருக்குது. மையீற்று சொற்களுக்கு பின்னால வல்லினம் வந்தாலும் கண்டிப்பா வல்லினம் மிகணும். தலைமை செயற்குழு அப்படின்னு வந்திருக்கணும். பாருங்களேன், இதுல கழக பணியாற்றிட அப்படிங்கறதுல பாத்தீங்கன்னா இப்ப போட்டிருக்கிறாங்க. ஒரு இடத்துல சரியா போட்டிருக்கிறாங்க, நிறைய இடத்துல தவறாக போட்டிருக்காங்க.
அதே மாதிரி கழக பொதுச் செயலாளர் அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. கழக பொதுச் செயலாளர் அப்படின்னு சொல்லி வரணும். எதிர்கட்சி தலைவர்னு போட்டிருக்கிறாங்க. எதிர்கட்சி தலைவர், கட்சி தலைவர் அப்படின்னு இத்து வரணும். அமைப்பு செயலாளர் அப்படின்னு வந்திருக்குது. அமைப்பு செயலாளர் அப்படின்னு வரணும். மாவட்ட கழக செயலாளர் 2 இடத்துலயுமே பாத்தீங்கன்னா வள்ளி நம்பிக்கணும். என்றும் கழக பணியில்னு இருக்கு. கழக பணியில் இப்போ வரணும். அதே மாதிரி மாவட்ட இளம் பெண்கள் பாசறை மாவட்ட துணை செயலாளர், மாவட்ட இத்து வரணும். துணை செயலாளர் இச்சு வரணும். ஆக இந்த ஒரே ஒரு சுவரொட்டியில மட்டும் இத்தனை பிழைகள் இருக்கு. இத்தனை பிழைகளுடைய ஒரு சுவரொட்டியை நாம பார்க்கும் பொழுது நல்ல தமிழ் நம்ம பிள்ளைகளுக்கு எப்படி போய் சேரும் அப்படிங்கிற கவலை தான் வருது. இந்த சுவரொட்டியோட உரிமையாளர் மேல நமக்கு குறை சொல்வதற்கு எதுவுமே கிடையாது. அதனால இந்த பிழைகள் இனிமேல் அவங்க ஏற்படாத அளவுக்கு திருத்திக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த காணொலியோட நோக்கம். அவங்க திருத்திப்பாங்கன்னு நினைக்கிறேன். பிழையும் திருத்தமும் பகுதியில நாம் அடுத்த காணொலியில சந்திக்கலாம். வணக்கம். இந்த லெசன்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. எங்க கிட்ட இருந்த ரெகுலர் அப்டேட்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க.